ஐயா வணக்கம். ஊசி ஐயா வணக்கம். உங்களுக்கு ஒரு முக்கியமான விருதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர்களோட வீட்டை 3 மாதம் வேலை செய்யுங்க. அவங்க நட உட பேச்சு பக்குவம் அதுகளை நீங்கள் படித்து போட்டு பார்லிமெண்ட்டில் கதைங்க. லோ படிக்கணுன்றீங்க, லோ படித்து போட்டு லோ பற்றி கதைங்க. காணிக்கு போராடி கொண்டிருக்கோம். பாசலுக்கு ஆட்டிய உறுதியை கொண்டு போறீங்க. 3 பேர் காணி ஆட்டை அணிங்க யார் விடுறது? ஊசி ஐயா நல்ல மரியாதை வச்சிருக்கான். ஒரு சினிமா படத்துக்கு கமெடியன் இருந்தால் தானே சினிமா ஓடுமன்ற மாதிரி இப்போ தமிழ் அரசியலுக்கு உன்னுடைய நாடகம் தான் ஓடிக்கொண்டிருக்கு ஐயா. உன்ன மனிதர்கள் உனக்கு சொல்லல. உங்களுக்கு ஊத்த பேச்சு எவ்வளோ கதைக்க தெரியுமோ. உங்களுக்கு 3 பாசை தெரியும் பண்றீங்க. 30 பாசையில் அதை விட கேவலமான பாசை வளைக்க எனக்கு தெரியும். நாங்கள் ரோட்ல இருந்து கத்தி கொண்டிருக்கோம், அழுது கொண்டிருக்கோம். நீ உள்ளுக்க போற என்ன எங்க மனைவியை தெரியுமா? என்ன புள்ளைய தெரியுமா? ஒரு பொம்பளைய கொண்டு தெரியாது கௌரவப்படுத்து. எல்லாம் ஊத்தியாக கதைக்கிறாங்க. எல்லாம் கதைக்கணும் சிரிக்கணும் கன விஷயத்தை கதைக்காத. எங்கட விஷயத்தை தலையிடாத. எல்லா கட்சியினருக்கும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற வேணும், நல்ல நிலப்பாட்டுக்கு வர வேணும் என்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஒரு கட்சி பொருட்படுத்தவரையால் பக்கத்தில் பலமாக இருக்காங்களே தவிர தனி ஆணிவர் ஆடார் கக்கவேர்களும் இருக்கின்றதை மறந்து விடக்கூடாது. இதை கொச்சப்படுத்தாதீங்க. சொல்றாங்க இதில் ஆர்ப்பாட்டம் பண்றது கொடி பிடிக்கிற நாளைக்கு அடைக்கலம் அடைக்க போறாங்க. ஏன்னா அண்ணாந்து பார்த்து துப்புறான் மூஞ்சையில். அதே பக்கம் நீயே கையெழுத்து துப்பி போட்டு மூஞ்சையில் பூச புரிய அண்ணன் கன்பஸ் மாநகர் போராடுறாங்க. என்ன புரியானுக்கும் பேருக்குமா நீ வாங்கி கொடுத்த? நீ உண்டை விட்டு சொத்தா நீ வெளிநாட்டுக்காரர்கிட்ட வாங்குற காசுக்காக ஒரு கதையும், இங்க சிங்களவங்களுக்கு வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதையும், தமிழ் கட்சிக்கார வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதையும் கதைச்சு கொண்டிருக்காத. சரியான 4 கால் வேண்டா தான் ஆட்சியம் வைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க திராத்திரமாயிருங்கோ. எங்கட விஷயம் தலைகடா நேராவா இடத்துக்கிட்டதுக்குமா சைம் சொல்லு. எந்த சகோதரர்களை கூட்டிக் கொண்டு வரோம். எங்கட ஆதங்கத்தை சொல்றான். ஊசி ஐயா வணக்கம். உன்னுடைய வீட்டுக்கு முன்னாலே புத்தகம் வேலைப்படும். மம்பட்டியும் தாண்டி பீக்காலும் கொண்டு வருவாங்க. உங்க புத்தகம் வந்து இருந்த தடயம் இருக்காண்டினம் அது எழுதி ஓட் போட்டிருக்கு. எத்தனை வருஷம்? 200 வருஷமா அதுல புத்தர் இருந்தக்கூடிய அடையாளம் ஓட் போட்டிருக்கு தானே. சிங்கத்தை எழுதிக்கிற சிங்கத்தில் படிக்கல நாங்கள் எனக்கு படிக்கல சிங்கம் தெரியாத. அது ஒரு வாஜி சொன்ன சிங்கல் ஐயா. அன்றைக்கு ஒரு முறை ஒரு ஐயா வந்தவர் சரியா. அவர் சொன்னார், நான் இங்கே தொந்தரவு பண்ணுவோம் அங்கே நல்ல நாடு, இது என்ன பிரச்சனை உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் அங்கேருந்து சமாதானமாக போய் சொல்லி வந்திருக்கோம் நீதியரசரால். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்க. 18 குடும்பத்தினம் உறுதியை கொண்டே காட்டினாங்க. அவர் எல்லாம் சரி பார்த்துட்டு சொல்கிறார், நான் நேரையாக போய் அங்கே கதைச்சிட்டு வாங்கணுண்டு. அங்கே கதைச்சி போட்டு சொல்கிறார், உங்கள் ஆதிவளத்தில் போய் நீதியரசர் மத்தியில் போய் கதைச்சினாங்க. அங்கே நடந்த சம்பவங்களை நீங்கள் வெளியில் கதைக்கக்கூடாது, இது எங்களுக்குள்ள இருக்கட்டும் சொன்னபடியா நாங்கள்லாம் மூடிக்கொண்டு இருக்கோம். நீங்கள் சமாதானமாக போக கொண்டு அங்கே நாங்கள் அதை கதைக்கும் பொழுதும் இந்த துறவி என்ன செய்கிறாண்டால் தடவை சிரித்து கதைச்சு கொண்டிருக்க நாங்கள் ஆதங்கத்தை பற்றி கதைக்கும் பொழுது நீ சரியான விதிமுறைப்படி படித்து சரியான இடத்துக்குள்ள நீங்கள் வந்தீங்களா? சரியான துறவிக்குரிய அந்தஸ்து தான் இருக்கா? நீ மேலோர் நீ மதித்து நடக்க வேணும். ஊசி ஐயா நீங்க சரியா போட்டிருந்தா 3 ஓட்டில் வந்தா 30 ஓட்டில் வந்தா ஓட்டன்ற பித்தி எடுத்து தானே ஆட்சிக்கு வந்தனே. கதைக்காதீங்க. நீங்க உங்களுக்கு சட்டம் தினக்கா நாங்கள் படிப்போம். எந்த ஒரு பயிற்சியும் 3 மாதம் 6 மாதம் 5 மாதம் காணும். உன்னை திறமாம் நம்ம இன்றைக்கு நீ சரியாக காட்டுவியா? உன்னை திறமான செய்யக்கூடிய ஓயல் படிக்காத வெளியில கூட கொண்டு காட்டுறது செய்வியா? உன்னால முடியுமா? அந்த பிள்ளைய போய் கதைக்கோ பாராளுமன்ற அந்த பிள்ளைய போய் 30 ஓட்டம் 300 ஓட்டம் உண்டு. எத்தனை ஓட்டில் நீ வந்த? நீ கதைக்காதங்க அர்ஜுன் ஐயா. உங்களுக்கு திரும்ப சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு அனுபவம் வேணுமென்றால் அவைவே சம்பந்தப்பட்டவர்களோட பழகி தெரிஞ்சு போட்டு அந்த விஷயத்துக்கு வாங்கும். நான் உண்மைக்கு இந்த மைக்கு முன்னால பேசி பழக்கமோ இதை பேசி போட்டு நாளைக்கு கொடி பிடிச்சி லண்டன் போடணும் தெரிஞ்சு கொள்ளாதீங்க. நல்ல சிந்தனையை வாங்கணும். உங்க ஒரு குழப்பம் இல்லை ஊசி ஐயா. நீங்கள் வாங்க, நாளைக்கு உறுதியெல்லாம் கொண்டாரோம். அவ்வளோ உறுதியை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு தந்தா நீ சொல்லி கள்ள உறுதி என்ன உறுதி பற்றி சொல்றது? வழிபடுத்த மண்ணாங்க சாரி மணிக்கோன் மண்ணாங்கட்டு உறுதி சொன்ன உன்னை விட கேவலமாக பண்ணான். 13 வாசையில பேசுவேன் நான். நீங்க தமிழ்ல எவ்வளவு பேசுவ? நானும் தமிழன் தானே. உன்னை விட 15 வயசு மூத்தவன் நான். அப்ப உன்னை விட எவ்வளவு விஷயம் தெரியும். அப்ப அந்த வழி ஊத்தி என்று சொல்றீங்களோ இன்றைக்கு அவ்வளவு ஒரிஜினல் உறுதியமான இருந்தாரு. உன்னால முடியுமா? உன்னோட பக்கத்தில் லோயரை கூட பின்னாடி லோயர்கிட்ட கொடுத்து முடியுமா? நாங்கள் எங்கே அடிக்கிறோம், நீங்கள் எங்கே அடிக்கிறீங்க? மனுஷன் மாதிரி நடந்து உங்களுக்கு பதவி எழுதி கொடுத்துட்டு போங்க. இல்லைன்னா அந்த விஷயத்தை மட்டும் கதைங்க.